வரியாடா இன்னைக்கு ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்த்துடலாம். நான் தான் உங்க சின்சானு. இன்னைக்கு நான் ரோப்ளெக்ஸில் ஒரு கேம் தான் விளையாட போகிறேன். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பீட்டா அப்படின்றது. ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல பயங்கரமாக சண்டைலாம் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் சூப்பராக சண்டை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்சானை அடிச்சுக்கவே முடியாது, எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டிடுவேன். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். இப்போ பாக்ஸிங்லாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிங்கெல்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போனால் நம்ம உள்ளே போய் சண்டை போடலாம் போல். நம்ம அந்த இடத்துல போய் சண்டை போட முடியுதா பார்க்கலாம். முதல்ல அந்த இடத்துக்கு போவோம். பச்சை கலரில் வெளியே ஏதோ ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் நிற்போம். உள்ளே 2 பேர் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதனால் நம்மளால் ரிங்குக்குள்ளே போக முடியாது போல். வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்னு பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க ஆளுங்க கூட சண்டை போட முடியுமா என்னன்னு தெரியல, இல்லைனா உள்ளே போய் தான் சண்டைலாம் வச்சுக்கணுமானோ தெரியல. வெளியே இருக்க ஆளுங்களை நம்ம அடித்து ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறேன். பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ண மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஏற்கனவே சண்டை போடுறதுக்கு பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டு தான் விட்டுருக்காங்க. நம்ம வெளியே கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிங்குக்குள்ளே போய் தான் சண்டை போடணும்னு அவசியம்லாம் கிடையாது, வெளியே கூட போட்டுக்கலாம் போல. அதனால தான் இங்கே க்ளவுஸ் எல்லாம் நமக்கு போட்டு விட்டுருக்காங்க. பச்சை கலர் லைட்டு கிட்ட நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மூலியமா நம்ம ரிங்குக்குள்ளே போய் கூட சண்டை போட வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, உள்ளே விடுறாங்களா இல்லை துரத்தி விடுறாங்களான்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக நிற்கிறோம், அவனுங்க உள்ளே விட மாட்டாங்க. நம்மளும் தாண்டி போக முடியல. இது பாருங்க, பக்கத்தில் இருக்கவனும் தாண்டி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனாலையும் முடியல, நம்மளாலையும் முடியல. பாருங்க, அவன் கடுப்பாய் ஒரு ஸ்டேஜில் போயிட்டான். இதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. வெளியே எவன் மாட்டினாலும் சரி போட்டு அடித்து பொழந்துட வேண்டியதுதான். எவனாவது பக்கத்தில் வந்தானா போட்டு அடிச்சிடலாம். அங்கே வெளியே பார்த்தீங்களா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருங்க நம்மளும் சண்டை போடலாம். வாங்கு 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 வாங்கு. அவன் பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் அடிச்சோன்னே பார்த்தீங்களா, அவன் பிளாக் பண்ணிட்டான். இருங்க, அவனுங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம நடுவில் போய் அடிக்கலாமா? ஒருத்தன் இறந்து போயிட்டான் பாருங்க, சண்டையில் அவன் வீக்காக இறந்து போயிட்டான் பார்த்தீங்களா. நம்ம யார்கிட்ட சண்டை போடலாம்? வேற யாராவது இருக்காங்களா பார்ப்போமா? இதோ இங்கே ஒருத்தன் ரெடியாக இருக்காங்க சண்டைக்கு, அவன் கூட சண்டை போடலாமா? ஒருத்தன் பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்கான். வாங்கு 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 காலி. நம்ம ரொம்ப நேரம் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மூச்சு வாங்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட முடியும் போல. இது பாருங்க, நான் அடிச்சன்றதுக்காக அவன் பதிலுக்கு அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். என்னை அடித்து காலியை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். திரும்பி அவனை போய் பழக்கலாம். இதோ வந்துட்டேன் திரும்பி. அவன் எங்கே போனான்னு தெரியல. வேறு யார் கூடயாவது நம்ம சண்டை போடலாம். அதாவது அடிக்க மட்டும் செய்யக்கூடாது, நம்ம பிளாக்கும் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நேரம் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம சீக்கிரமாக இறந்து போயிடுவோம். உள்ளே பார்த்தீங்களா 2-3 பேர் உள்ளே ரெகுலராக சண்டை போடுறாங்க. நம்மளால தான் உள்ளே போய் சண்டை போட முடியல. இது பாருங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. இவனை போட்டு அடிப்போமா? தப்பிச்சு ஓட்டான். விடக்கூடாது அவனை இன்னைக்கு அடித்து பொழக்காமல் விடக்கூடாது. இவன் ரொம்ப நேரமாக இங்கே தாங்க நின்றுட்டு இருக்கான். இவனை போட்டு அடிப்போம். இவன் தான் அப்பாவியாக இருக்கான். ஐயோ எவ்வளோ அடித்தாலும் வாங்குறானே. அடி 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 வாங்கு வாங்கு. அடிச்சு நானே டயர்டாயிட்டேன். ஆனால் அவன் டயர்டாக மாட்டான். வாங்கடா வாங்கடா வாங்கு. அசையவே மாட்டுறாங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டுறான் பாருங்களேன். நமக்கு மூச்சு வாங்குற நிலமை வந்துருச்சு. அதனால் நம்ம மூச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மூச்செல்லாம் வாங்கி ஸ்ட்ரென்த்து வந்ததுக்கப்புறம் தான் சண்டை போட முடியும். இருங்க, கொஞ்சம் நம்ம மூச்சு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இவனை போட்டு அடித்து பழக்கலாம். ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளால் சண்டைலாம் போட முடியும். ஐயோ, என்ன ஆப்ஷனுக்குள்ளே போனனே தெரியல. இருங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே இருந்து வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் இவனை போட்டு அடிக்கலாம். ஏன்னா இவன் தான் நமக்கு வாட்டமாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். இன்னமும் மூச்சு வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ நேரம் இவன் மூச்சு வாங்குறான் பாருங்களேன். இந்த மூச்சு வாங்கும் போது என்னால் சண்டையே போட முடியலங்க. என்ன பண்ணாலும் சண்டை போட முடியல. இப்போ நான் அடிக்கணும்னா அடிக்கலாம். மூச்சு வாங்கும் போது மட்டும் என்னால் சண்டை போட முடியாது போல். அதாவது நம்ம ஹெல்த்து கொஞ்சம் வீக் ஆகுதுல்ல, அதனால் நம்ம மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் திரும்பி சண்டை போட முடியுது. இப்போ நான் யாரையாவது அடிக்கணும்னா அடிக்கலாம். இருங்க, யாராவது மாட்டினா நான் அடிக்கிறேன். இப்போன்னு பார்த்து இது பாருங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எவனையாவது போட்டு அடித்து பொழப்போம். இது பாருங்க, நமக்குன்னு ஒருத்தர் சிக்கியிருக்கான். வாங்க வாங்க ஓடுறான் பாருங்க. ஐயோ, ஓடி போனவன் திரும்பி சண்டைக்கு வராங்க. பார்ப்போம், சண்டை போட்டு பார்ப்போம். ஓடுறான், பிளாக் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். வாங்கடா, முதுகுலியே குத்தலாம். வா வா வாங்கு 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 வாங்கு. எப்போ நிறைய பாயிண்ட் கிடைக்குதுங்க. போடு போடு வாங்கு 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 வாங்கு. காலிங்க அவன்.
ஐயோ, இன்னொருத்தங்க சண்டை போடுறான். நம்ம அடிச்சிட்டு இருந்தவன் கூட இன்னொருத்தன் சண்டை போடுறான். டே, நான் சண்டை போட்டு பாதி அடிச்சேன்டா, இப்போ என்னடா நீ சண்டை போட்டுட்டு இருக்க? இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கு பாருங்க, அடி வாங்கு வாங்கு. என்ன அந்த பொண்ணு பொழந்து கட்டுது நம்மள. ஐயோ, இப்போ இந்த மாட்டு கொம்பு வச்சிருக்கவன் நம்மளை அடிக்கிறாங்க. மனுஷன் மாதிரியா அடிக்கிறான். ஐயோ, ஒரு அடி கூட பதிலுக்கு அடிக்க முடியலங்க. நம்ம அடி வாங்கிட்டு நிறுத்துறா கொஞ்சம், என்னையும் அடிக்க விடுறா. ஐயோ, வீக் ஆயிடுச்சு, காலி பண்ணிட்டாங்க. ஐயோ, நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. இன்னொன்று வாட்டி வருவோம். அவன் பக்கத்தில் தான் இருப்பான். இந்த வாட்டி நம்ம விட வேணாம். இந்த பாருங்க, பக்கத்துலேயே தான் இருக்கான் பாருங்க. டான்ஸ் ஆடுறியா அவனை? வாங்கு 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 வாங்கடா. ஐயோ, அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? வாங்க, அவன் பவரை கொஞ்சம் குறைச்சிட்டேங்க. பார்த்தீங்களா, பச்சை கலரில் காட்டுது பார்த்தீங்களா? அதுதான் பவரு. அவன் பவரை ஓரளவுக்கு நான் குறைச்சிட்டேன். ஐயோ, பார்டரில் இருக்காங்க. நான் தொடர்ச்சியாக அடிச்சிட்டு இருந்தேன்னா அவனை ஜெயிச்சிடலாம். எனக்கு நிறைய பவர் இருக்குது, அவனுக்கு கம்மியாக தான் இருக்குது. வாங்க. ஐயோ, பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க அவன். பா, அவன் அடித்தா மட்டும் எனக்கு பவர் நிறையா குறையுது, நான் அடித்தா அவனுக்கு பவர் குறைய மாட்டேங்குது பாருங்க. அவனுக்கு எப்பயோ பவர் குறைஞ்சு. ஐயோ, இது பாருங்க, கொஞ்சம் தாங்க இருக்கு அவனுக்கு. அடித்தா ஜெயிச்சிடலாங்க. வாங்கடா வாங்கு. அவன் இப்போ கூட பாருங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். வாங்க. ஐயோ, காலி பண்ணிடலாம். கொஞ்சனா காலி பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் நம்மளை காலி பண்ணிட்டாங்க. பா, அவன் 2 வாட்டி நம்மளை சாவடிச்சிட்டான். நம்மளால் ஒரு வாட்டி கூட அவனை எதுவுமே பண்ண முடியல. இந்த வாட்டி விடக்கூடாதுங்க, சண்டைக்கு போகலாம். வாடா வாடா வாங்க. இந்த வாட்டி அவனை காலி பண்ணிடணுங்க, விடக்கூடாது. ஐயோ, காலி பண்ணியாச்சு. ஐயா பா, இப்போ திரும்பி வந்தால் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஏன்னா நம்மளை 2 வாட்டி அவன் சாவடிச்சிட்டான், நம்மளும் 2 வாட்டி சாவடிக்கணும். வாங்க வா. இந்த வாட்டி சண்டைக்கு வாடா, உன்னை விட மாட்டேன். ஐயோ, அவன் இந்த வாட்டி பயங்கரமாக அடிக்கிறாங்க. அது பாருங்க, நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். ஐயோ, தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே காலி பண்ணிட்டான். பிளாக் பண்ணி சண்டை போடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா கையை வச்சு சுற்றிட்டு தான் இருக்கீங்க, சண்டை போட மாட்டீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த வாட்டி சுற்றி சண்டை போடலாம். ஐயோ, அவன் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட சண்டை போடணுன்ற ஒரு முடிவில் தாங்க அவன் இருக்கான். திரும்ப சண்டை போடுறதுக்கு வரான் பாருங்க. அந்த மாட்டு கொம்பை எப்படி போட்டு அடிக்கிறான் பாருங்களேன். பிளாக் பண்ணாலும் அவன் அடிக்கிற அடி எனக்கு விழதாங்க செய்யுது. பிளாக் பண்ணுறது வேஸ்ட்டு தான் போல. இது பாருங்க, பிளாக் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம 4 அடி அடிப்போம், அவன் 4 அடி அடிப்பான். யார் கடைசியில்? இது பாருங்க, இந்த வாட்டியும் என் கதையை முடிச்சிட்டான். அடுத்த வாட்டி இவங்கிட்ட மோத வேணாங்க, நம்ம சுற்றியாவது பார்ப்போம். இது பாருங்க, ஓடிடலாம். இவங்கிட்ட இருந்தாலே பிரச்சனை தான். அவன் அடித்து நம்மளை காலி பண்ணிடுறான். இந்த படிக்கட்டில் போனால் மேலே என்னென்ன இடம் இருக்குன்றதை பார்க்க முடியும்ல. மேலே என்னென்ன இடம் இருக்குது பார்க்கலாம். பார்த்தீங்களா, நிறையா ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. பெருசாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இடம்லாம் எங்கே இருக்கும்னு தெரியல. அதெல்லாம் இருக்கும் போல். அதெல்லாம் இருந்தால் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும். அந்த சைடு ஒரு படிக்கட்டு, இந்த சைடு ஒரு படிக்கட்டு போல். எந்த சைடுக்கு போகணுமோ அந்த சைடுக்கே திரும்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த சண்டை போடுற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 4 பேர் வேணும்னா 4 பேர் நிற்கணும், 2 பேர் வேணும்னா 2 பேர் நிற்கணும். நமக்கு அவங்க உள்ளே சண்டை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதோ இவனை போட்டு அடிக்கலாங்க. வா வா வா. அந்த மாட்டுக்கொம்பன் தான் கஷ்டம், மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக அடி வாங்கி நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. வாங்க. இதை பாருங்க, இவனெல்லாம் நம்ம காலி பண்ணிடலாம் கண்டிப்பாக. வாங்க. ஐயோ, இவனை கூட காலி பண்ண முடியாது போலியா. மாட்டினான். ஐயோ, அடித்து காலி பண்ணிடுறா எப்படியாது. வாங்கடா. ஐயோ, இந்த மூச்சு வேற அடிக்கடி வாங்கிடுதுங்க நமக்கு. வாங்கடா. அவனை உன்னை விட மாட்டேன்டா. கொஞ்சம் பவர் தாங்க இருக்கு அவனுக்கு. 4 அடி அடிச்சா செத்து போயிடுவான். ஐயோ, வாங்க. கொஞ்சம் அடித்தா செத்து போயிடுவாங்க, அதனால தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் அடித்தா செத்துருவான். ஐயோ, அப்பா, அவனை சாப்பிடுச்சிட்டவங்க. பரவாயில்ல, அந்த மாட்டு கொம்பங்கிட்ட தான் நம்ம எதுவும் வேலைக்கு ஆகலை. மற்றபடி எல்லாரையும் ஓரளவுக்கு நம்மளால் அடிக்க முடியுது. இங்கே பாருங்க, ஒருத்தன் அப்பாவி மாதிரி நின்றுட்டுருக்கான். இவனை போட்டு அடிச்சிருவோம். வாங்க. தடுக்கவே மாட்டுறாங்க. அவன் இப்போ தான் கேமை கற்றுட்ருக்கான் போல, தெரியல அதெல்லாம். இவனுங்களை மாதிரி ஆளுங்களை தான் நம்மளால் அடிக்க முடியும். விளையாட தெரிஞ்சவங்கிட்டலாம் நம்ம விளையாட்டு வேலைக்கு ஆகாது. இது பாருங்க, அங்கே ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அந்த டைமில் என்னால் சண்டையே போட முடியாது, பிளாக்கும் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் அவனுங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ஈஸியாக அடித்து போட்டுடலாம். எவனாவது நமக்குன்னு மாட்டுவான், அவன் கூட சண்டை போடலாம். அங்கே ஒருத்தன் பாருங்க, குட்டிக்காரனெல்லாம் அடித்து போயிட்டு. யாரா நீ? டே, குட்டிக்காரனெல்லாம் அடிச்சிட்ருக்கான். நம்மளாலேயே அதெல்லாம் பண்ண முடியும் போல, நமக்கு பண்ண தெரில. திடீர்னு பாருங்க, என்னை துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். மாட்ட மாட்டேன். ஓடு. இது துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். எவ்வளோ தூரம் துரத்திட்டு வராங்க. ஐயோ, அவன் நம்மளை விடக்கூடாதுன்னு இருக்கான் போலியே.
இது பாருங்க இன்னும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. எனக்கு பவர் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு துரத்திட்டு வந்திருக்கான் போல், அடித்து காலி பண்ணிட்டான். நீ பார்த்தீங்களா, காலி பண்ணிட்டு டான்ஸ் வேறு ஆடிட்டு இருக்காங்க. அவன் விடக்கூடாதுங்க இவனை. என்னையே கிண்டல் பண்ணுறியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. இவனுங்க ஏதோ சீட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ அடித்தாலும் அவனுங்களுக்கு பவரே குறைய மாட்டேங்குதுங்க. மாட்டுக்கொம்மை மாதிரி ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனும் இவனும் ஒரே குரூப்பு தான் பாருங்க. நான் எவ்வளோ அடிக்கிறேன் அவனுங்களுக்கு பவரே குறைய மாட்டேங்குது. அவன் அடித்தா மட்டும் எனக்கு ஈஸியாக பவர் குறைஞ்சிருது பாருங்க. அந்த பச்சை இறங்கிக்கிட்டே வருது பாருங்க. காலி பண்ணிட்டாங்க, என் கதையை முடிச்சிட்டாங்க. ஒரு அடி அடித்தா இப்போ நான் காலிங்க. ஒரு இதை பார்த்தீங்களா, கதையை முடிச்சிட்டான். அதான் பிளாக் பண்ணி அடிங்க பிளாக் பண்ணி அடிங்கன்னு அது காட்டுது. பிளாக் பண்ணாலும் எனக்கு அடி விழுது, அவனுங்களாம் பிளாக் பண்ணால் அடி விழ மாட்டேங்குது. என்ன கதைனே தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் அவனுங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் பிளாக் பண்ணாலும் என் மேலே அடி விழுது, அவனுங்களுக்குலாம் அடி விழ மாட்டேங்குது. இந்த மாதிரி ஈஸியான ஆளை தான் நம்ம போட்டு அடிக்க முடியாது பாருங்க. ஒருத்தன் வாங்குறான் பாருங்க என்கிட்ட. வாங்கடா வாங்கடா. இந்த மாதிரி அவனாவது மாட்டினான்னு வச்சுக்கோங்க, நல்லா நம்ம அடித்து விளையாடிட்டு இருக்கலாங்க. ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். எப்பா பரவாயில்ல, இந்த மாதிரி ஈஸியாக அடி வாங்கினா நல்லாயிருக்கும். வேறு யாராவது சீக்கிராங்களா பார்ப்போம், அவங்கள போட்டு அடித்து சீனை போட்டுட்ருக்கலாம். இங்கே ஒருத்தன் மாட்டியிருக்கான் பாருங்க, போடு வா வாங்கு வாங்கு வாங்கு. அவன் பிளாக் கூட பண்ண மாட்டாங்க, பயங்கரமாக வாங்கிட்டுருக்காங்க. ஐயோ மூச்சு வாங்கிருச்சு. மூச்சு வாங்கிருச்சுன்னா கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ண முடியாது. மூச்சு தான் நான் வாங்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சண்டை போட முடியும். சரி முதல்ல கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாவனையும் அடித்து காலி பண்ணலாம். எவ்வளோ நேரம்டா மூச்சு வாங்குவ? ஐயோ மாட்டுக்கொம்பா இருக்கான், இவன் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. ஓடிரு ஓடிரு. இந்த மூச்சு வாங்கும் போது நம்மளால் ஓடவும் முடியாதுங்க. இந்த பாருங்க எப்படி நடந்து போகிறான் பார்த்தீங்களா, மூச்சு தான் வாங்கிட்டு இருக்கான். மூச்சு வாங்கினதுக்கப்புறம் சண்டைக்கு போகலாம். இதோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒருத்தன் இருக்கான். இவங்கிட்டையும் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கோம், இவங்கிட்டையும் வம்பு வேணாம். நம்ம ஈஸியாக யாரையாவது பார்த்து அடிக்கலாம். யாரோ ஓடி, ஐயோ இவன் பாருங்க திரும்பி என்ன அடிக்கிறதுப்பா. அவனுக்கே போர் வச்சிருச்சு, இவனை எத்தனை வாட்டரா அடித்து சாவடிக்கிறதுன்னு அவன் ஓடிட்டான். மூச்சேர வாங்கிட்டு இருக்கோம். எவங்கிட்டையும் இப்போ வம்பு பண்ணி அடிலாம் வாங்க முடியாது. கொஞ்சம் எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் சண்டை போடலாம். எவ்வளோ நேரம் மூச்சு வாங்குறான் பாருங்களேன். எங்கே ஒருத்தனையும் காணோம், இன்னும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறது நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டைக்கு போயிடலாம். அது வரைக்கும் அதோ இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ எவனையாவது போட்டு அடித்தாதான். இவன் பார்த்தீங்களா வெளியிருந்து உள்ளே போனாங்க, நம்ம கண் முன்னாடி போனான் பார்த்தீங்களா. 2 பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க, 2 பேரை உள்ளே விட்டுருக்காங்க போல். நம்மளும் சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் போல். இங்கே 4 பேர் தேவை. இருங்க எவனாவது வந்தாங்கன்னா நம்ம விளாட்லாம். ஐயோ வராங்க, புரிஞ்சுக்கிட்டு வரான் பார்த்தீங்களா. 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு வராங்கங்க. 3 பேர். ஐயோ வேறு எவனாவது ஒருத்தன் வாங்கடா, வேறு எவனாவது ஒருத்தன் வந்தால் உள்ளே போய் விளாட்லாங்க. அதை பார்த்தீங்களா 3x3/4 காட்டுது. ஒருத்தன் வந்தால் கேம் விளாட்லாங்க, பச்சை லைட் எரிஞ்சு உள்ளே விளாட்லாங்க. ஐயோ இன்னும் ஒருத்தனையும் காணோம், வேலையாகாதுங்க. இவனாவது புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வரலாம், இவனும் வரமாட்டான். டே அந்த இடத்துக்கு வாடா. அடா டே அங்கே வாடா. ஐயோ இவன் என்னங்க இவன் இப்படி இருக்கான், வேலையாகாது. சரி வேறு எந்த இடம்லாம் இருக்குதுன்னு நம்ம சுற்றி பார்ப்போம். இதெல்லாம் ஷாப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரோப்ளெக்ஸு காயின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க பொருள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா எதுவுமே வாங்க முடியாது, சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு தான் இருக்கணும். பார்த்தீங்களா அவனுங்க 2 பேர் நின்று கடுப்பாய் கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளோ நேரம்டா நாங்கள் நிற்கிறதுன்ற மாதிரி கடுப்பாயிட்டு தான் கிளம்பிட்டாங்க போல். நம்மளும் நிற்க வேணாம், எவ்வளோ நேரம் நிற்க முடியும் தனியாக. நம்ம 3 பேர் வரணும், 3 பேர் வந்தால் தான் அந்த இடத்துல போய் விளையாட முடியும். நம்ம வேறு யாருக்கிட்டே இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு பாருங்களேன். இது பொண்ணு தானே, பொண்ணா பையனான்னு தெரில. வம்பு அடிப்போம். வாங்க 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 வாங்க. ஐயோ ரோசிங்க பொண்ணு தாங்க, அடித்து காலி பண்ணுறோங்க. வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, என்கிட்ட சண்டைக்கு வா. என்ன அசரவே மாட்டேங்குது. ஐயோ இப்போ தான் சுயநினைவுக்கு வந்திருக்கு போல். பிளாக்லாம் பண்ணுதுங்க, அப்போ விளையாட தெரியும் போலங்க. விளையாட தெரிஞ்சது தான் பொண்ணுனா கூட பரவாயில்ல, அடிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஐயோ என்ன இப்படி அடிக்குது, ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்த்தா ஐயோ பிளாக் பண்ணுதுங்க கரெக்டாக. ஐயோ இதை எப்படியாவது அடித்து காலி பண்ணுமே, பொண்ணு வேற தோத்துட்டா அசிங்கமாயிடுமே. ஐயோ என்னங்க இத்தனை அடி. பரவாயில்ல, நான் பிளாக் பண்ணதுனால பெருசாக காயம் படலை. அந்த பொண்ணுக்கு பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ அடிச்சிடலாம் கண்டிப்பாக அடிச்சிடலாங்க. அந்த பொண்ணுக்கு பாதி தான் இருக்குங்க, எனக்கு முக்கா இருக்குங்க, அடிச்சிடலாங்க. ஐயோ அடிச்சிடணும் கடவுளே. பிளாக் பண்ணாத ஓப்பன் பண்ண. ஓ வாங்கு. ஐயோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கே.
பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கே. ஐயோ ஜெயிச்சிடணும் 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 ஜெயிச்சிடணும். கொஞ்சம் தான். ஐயோ திரும்பி பவர் ஏறுதுங்க. அதுக்கு விடக்கூடாதுங்க விடக்கூடாதுங்க. அடிச்சு காலி பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்கிக்கிட்டே இரு வாங்க. அச்சோ ஐயோ வாங்க 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 வாங்க. ஐயோ கொஞ்சம் தாங்க பவர் இருக்குது அதுக்கு. முடிச்சிடலாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணால் முடிச்சிடலாங்க. வாங்க 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 வாங்க. அச்சோ பவர் ஏறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம கேப்பே விடக்கூடாது போல். தொடர்ச்சியாக அடித்து காலி பண்ணியிருந்தோம் போல். பாருங்களேன் அது ஏறிட்டு இருக்கு பாருங்க பவர். ஐயோ ஐயோ எப்படியா ஜெயிச்சிடணும் கடவுளே ஜெயிச்சிடணும். வாங்க 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 வாங்க. ஐயோ கதையை முடிச்சிட்டாங்க. திரும்பி அது உயிரோடு அந்த இடத்துல வரும். அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும் பாருங்களேன் அந்த பொண்ணு. இப்போ அடி வேற வாங்கியிருக்கா. அதனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இதை பார்த்தீங்களா துரத்திட்டு வருது பார்த்தீங்களா. ஐயோ இது விடாது போலையே. நம்ம கதையை முடிக்காமல் திரும்பி சண்டை போடலாம். வா 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 வாங்க. ஐயோ இந்த வாட்டி பிளாக் பண்ணி பயங்கரமாக சண்டை போடுதுங்க. போன வாட்டி நம்மக்கிட்ட முழு சக்தி இருந்தது, அதுக்கிட்ட பாதி சக்தி இருந்தது. இப்போ பாருங்க அதுக்கிட்ட முழுசாக இருக்குது, நம்மக்கிட்ட பாதி தான் இருக்குது. சண்டை வேணாம் ஓடிடலாமா. அது ஓட விட மாட்டேங்குது. துரத்திட்டு வந்து அடிக்குதுங்க. ஐயோ ஐயோ போட்டு செம்மட்டி அடிக்குதே. சரி தடுப்போம் தடுத்து கொஞ்சம் சண்டை போடும். ஐயோ தடுக்க முடிச்சிருச்சுங்க. கதையை முடிச்சிருச்சுங்க அது. இந்த வாட்டி சண்டை வேணாம். ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு வாட்டி அது ஜெயிச்சிருச்சு, விட்டுலாம். அப்போ அதுவும் சண்டைக்கு வரல, ஓடிடுச்சு. வேணாங்க இதுக்கப்புறம் சண்டை வேணாங்க அதுக்கிட்ட. நான் எக்ஸசைஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே தான் இதெல்லாம் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணலாம். அது பாருங்கள், இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணலாம். இது பாருங்கள் இப்போ உட்காந்து பண்ணுற பாருங்க பார்த்தீங்களா. பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி, நான் அதுவும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். முதல்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இது வேறு ஒரு இடத்துக்கு பண்ணுற எக்ஸசைஸ் போல். எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. சும்மா நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு கேம் விளையாடி காட்டுறேன். இந்த கேம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சரியா? சின்சான் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பை.